Missing someone. Missing someone. Hi, welcome to Maahis vlog. இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு என்னதான் வீட்டிலே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துட்டே இருந்தாலும் நமக்கு டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் அப்பப்போ அவங்கள வெளியிலையும் கூட்டிகிட்டு போகணும், வெளியிலையும் கூட்டிகிட்டு போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு தான் போக போகிறோம். இது எக்ஸ்க்ளூசிவாக கிட்ஸுக்குன்னே இருக்கிற ஒரு பிளேஸ், ஃபன் சென்டர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் சுப்பையா சாலையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மொத்தமாக இந்த ஃபன் சென்டரில் 4 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக 3rd ஃப்ளோருக்கு தான் போகிறோம். அங்கே சாஃப்ட் ப்ளே இருக்குது. மாஹிக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட்டு அங்கே போகலாம். இந்த பிளேஸ் பார்த்ததும் மாஹி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாப்பி ஆகிட்ட உடனே பேக் ஷூ எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் டேரெக்டாக விளையாடுறதுக்கு உள்ளே போயிட்டாங்க. அப்புறமா நாங்கள் கூப்பிட்டு வச்சு எல்லாமே ரிமூவ் பண்ணோம். சாஃப்ட் பிளேயில் விளையாடுறதுக்கு சாக்ஸ் இல்லைன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இன்கேஸ் நம்ம போட்டுட்டு வரலன்னா 20 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணால் அவங்க சாக்ஸ் கொடுப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் நீங்கள் வீட்டில் இருந்தே போட்டுட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 rupees பே பண்ணி இந்த கார்டு வாங்கிக்கலாம். இந்த கார்டு வாங்கிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இதுலேருந்தும் நம்ம கேம்க்கெல்லாம் பே பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக நம்ம கேஷ் கொடுத்தும் பே பண்ணி விளையாடிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட் கோர்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஐ திங்க் முன்னே வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் போனப்போ எதுவுமே இல்லை. குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும்போது நடுவுலேயே உங்களுக்கு ஏதாவது பசி எடுக்கும், நீங்கள் ஏதாவது கொடுக்கணுன்னா பெட்டர் நீங்கள் வீட்டிலேருந்தே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றது தான். கூடவே வாட்டர் பாட்டிலும் ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்க நல்லா விளையாடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நல்லா தாகம் எடுக்கும். அப்போ தண்ணி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட் இங்கே ஃபுல்லாக ஏசி ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாகவே ஃபேன் தான் வச்சுருக்காங்க. என்ன தான் ஃபேன் வச்சுருந்தாலும் மாஹி விளையாடும் போது மாஹிக்கு ரொம்ப வேர்க்கிற உடம்பு. அன்றைக்கி தலையே நனைஞ்சிடுச்சு, குளித்த மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் அன்றைக்கி ஒரு சின்ன டவல் கூட நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல பை மிஸ்டேக். நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டவல் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் தனியாக ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த செவர் ஓரமாக 4-5 சேர் போட்டிருக்காங்க. அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் போனப்போ அந்தளவுக்கு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. ஸோ மாஹி தனியாக ரொம்ப நேரம் ஜாலியாக விளையாடிட்டே இருந்தாங்க. நல்லா விளையாடிட்டு வெளியில் இருக்க கார் கேம்ஸ்லலாம் விளையாடணும்னு சொல்லிட்டு மாஹி அவங்களாவே ஏறி உட்காந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்களும் பே பண்ணி அன்லாக் பண்ணி விட்டோம் கேம்ஸை. பட் இந்த உட்காந்துட்டு விளையாடுற கேம்ஸ் எல்லாம் மாஹிக்கு அவ்வளோவா பிடிக்கல. வெளியில் விளையாடிட்டே இருக்கும்போது தான் நிறைய பேர் 1 by 1 வர ஆரம்பித்தாங்க. அந்த பசங்கள்லாம் வந்ததும் சாஃப்ட் பிளேயில் போய் விளையாடினாங்க. அதை பார்த்ததும் திரும்ப மாஹிக்கு சாஃப்ட் பிளேயில் போய் விளையாடணும்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ இறங்கி திரும்பவும் விளையாட போயிட்டாங்க. அந்த பசங்கள்லாம் ஸ்லைடரில் ரிவர்ஸ்லேயே ஸ்லைட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு மாஹியும் ரிவர்ஸில் ஸ்லைட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் 4th ஃப்ளோர் போனோம். அங்கே நிறைய டேஷிங் கார்ட் கேம்ஸ் அண்ட் அக்வாரியம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அக்வாரியம் பார்த்திங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு 1-2 ஃபிஷ் இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பெருசாலாம் ஒன்றும் இல்லை.
உள்ள வந்ததுமே மாஹிக்கு இந்த கேம் பிடிச்சிடுச்சு. இதில ஏறி உட்காந்துட்டு ஸ்விட்ச் எல்லாம் போட்டுட்டு ஓட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி நாங்களும் வந்து மாஹி லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பே பண்ணி அன்லாக் பண்ணிவிட்டோம். அன்லாக் பண்ணதும் பார்த்திங்கன்னா, நிறைய கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் வந்துச்சு. நிறையா மியூசிக்ஸ் எல்லாம் வந்தது. நல்லா இருந்தது. பட் என்ன ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆச்சுன்னா, இது ₹100 பே பண்ணணும். ₹100 பே பண்ணால் வந்து 6 மினிட்க்கு மட்டும் தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் இதை. 6 மினிட் ஆனது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆஃப் ஆகிடும். பட் வந்து 6 மினிட்டுங்கிற டைம் வந்து பத்தவே இல்லை. மாஹி அப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்குள்ளே வந்து டைமிங் வந்து முடிஞ்சிடுச்சு. ₹100க்கு ஒரு 15 மினிட்ஸ் ஏன் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. 6 மினிட்டுங்கிறது ரொம்பவே வேஸ்ட் ஆஃப் மணி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த ரைடு. பட் மாஹி வந்து ஆஃப் ஆனது தெரியாமல் வந்து அவங்க ஸ்விட்ச் எல்லாம் போட்டு ஆன் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் மற்ற கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக வந்து நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் போனோம். செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. வீடியோ கேம்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. பட் மாஹியோட ஏஜுக்கு அங்கே இருக்க இந்த கேமும் செட் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் சுற்றி என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து லாஸ்ட்டாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா, ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸும் மினி பவுலிங்கும் இருந்தது. மினி பவுலிங் பார்த்ததும் மாஹிக்கு ரொம்ப ஆர்வம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் தான் பவுலிங் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 பை 1 போட்டுகிட்டே இருந்தா. கூடவே சேர்ந்து நாங்களும் போட்டுட்ருந்தோம். மாஹி எப்படியோ ட்ரை பண்ணி போட்டாங்க பவுலிங்லாம். சரி பவுலிங்கெல்லாம் முடிஞ்சாச்சு. சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். பட் மாஹிக்கு வந்து திரும்பவும் போய் சாஃப்ட் ப்ளேயில் விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ஸோ நாங்கள் திரும்பவும் கூட்டிகிட்டு போய் மேலே விளையாட வச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஃபன் சென்டர் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ.